வெல்கம் டு விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி. இப்போ இந்த சம் பாருங்கள். இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஓரியன்ட் சம்ஸாக தான் கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சரி, ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு சம் தான் இது வந்து என்னென்னா, ஒரு மணி லெண்டர் வந்து ஒருத்தருக்கு 10% வட்டியில் கொடுக்குறாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு, அட்வான்ஸாகவே அந்த வட்டி அமௌண்ட்டை முன்னாடியே வாங்கிடுறாரு. அப்போ ஆக்சுவலாக அவர் எவ்வளோ பர்சன்டேஜுக்கு தான் வட்டிக்கு கொடுக்குறாரு அப்படின்னு கேட்குறாங்க. இது உங்களுக்கு கொஷின் பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஆனால் இப்போ புரிஞ்சுக்குங்க, ஒரு 1000 ரூபா கொடுக்குறான்னு வச்சுப்போம். 1000 ரூபா கொடுக்குறாரு. அதில் 10% எவ்வளோ, 100 ரூபா. அந்த 100 ரூபாய் எடுத்துட்டு உங்கள் கையில் எவ்வளோ கொடுக்குறாரு, 900 ரூபா கொடுக்குறாரு. எவ்வளோ கொடுக்குறாரு, 900 ரூபா கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் திருப்பி கொடுக்கும்போது நீங்கள் 900 ரூபாய் கூட 10% எவ்வளோ, 100 ரூபா போட்டு 1000 ரூபாய்க்கு கொடுக்கணும்னு சொல்கிறாரு. 1000 ரூபாயா கொடுக்கணும் அப்படின்றாரு. அப்போ 1000 ரூபாய்க்கு 100 ரூபா எடுத்துட்டு உங்களுக்கு 900 ரூபா கொடுக்குறாரு. நீங்கள் கொடுக்கும்போது என்ன பண்ணுறீங்க, 900 ரூபா கூட 100 ரூபா போட்டு 1000 ரூபாயை கொடுக்குறீங்க. இப்போ இதுக்கு லாபம் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இங்கே ஒரு 100 ரூபா இருக்குது, இங்கே ஒரு 100 ரூபா இருக்குது, ஆக மொத்தம் 200 ரூபான்னு. அதுதான் கிடையாது, ஓகேங்களா? அவர் எவ்வளோ கொடுக்குறாரு, உங்களுக்கு வெறும் 900 ரூபா தான் கொடுக்குறாரு. நீங்கள் எவ்வளோ சேர்த்து கொடுக்குறீங்க, 100 ரூபா சேர்த்து கொடுக்குறீங்க. அப்போ இதுதான் பிரின்சிபல், இதுதான் பிரின்சிபல். அப்போ 900 ரூபாய்க்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது, 100 ரூபாய் லாபம் கிடைக்குது. 100 ரூபாய் லாபம் கிடைக்குது. அப்போ கேன்சல் பண்ணால் 1/9. 1/9ஓட வேல்யூ என்னன்னா 11. 1/9 வேல்யூ, ஓகே? 11 1/9%. ஓகே, 1/9னா 11.11%. ஓகே. அதே போல் இன்னைக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னா அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூப்பா, தேங்க்யூ.